ஏ பவி, இன்னைக்கு கண்டிப்பா காலேஜ் போய் ஆகணுமா? போர் அடிக்குதுடி காலேஜ் போறதுக்கே. நல்லா இருப்ப, ஆளை விடு. இன்னைக்காச்சும் காலேஜ் போவோம். நேத்து நீ சொன்ன மாதிரி கட் அடிச்சுட்டு சினிமா தியேட்டர் போயாச்சு. இன்னைக்கும் அப்படியே சுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, எங்க அம்மா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா ஆம்பிட போறேனா. டெய்லியும் காலேஜ் தாண்டி போறோம், போர் அடிக்குது. நீ சரிப்பட்டு வர மாட்டே. டெய்லியும் காலேஜ் போறது உன் தலையில எழுதிருக்கு போல. போய் தொலை. அர்ஜுன் வந்தாலாச்சும் அவன் கூட நான் கிளம்பிடுவேன். ஏய் சும்மா ரெடி ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் என் கூட காலேஜ் போ. நாளைக்கு வேணா நம்ம லீவ் போட்டு எங்கேயாச்சும் சுத்தலாம். ஏன்டி இப்படி பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சினிமாக்கு போவோம். நாளையில இருந்து காலேஜ் போலாம், சரியா? ஏய் சும்மா ரெடி, நாளைக்கு கண்டிப்பா வர்றேன்டி. ஏற்கனவே வீட்டுல வேற பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. நான் வேற இப்படி காலேஜ் அடிக்கடி கட் பண்ணேன்னு ஏதாவது ஃபோன் கால் போச்சுன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு, அவ்வளோதான், அன்னையோட நான் செத்தேன். ஏன்டி என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏ அர்ஜுன் வர்றான், சும்மா இரு, அப்புறமா சொல்றேன். ஏ ஹாய் சுஜி. ஹாய் பவி. ஹாய்டா. டேய் உனக்கு காலேஜ் போகணும்னு போல இருக்கா? ஏன் கேக்குற? சுஜி சுஜி சும்மா இரு சுஜி, இன்னைக்கு ஒரு நாள் போகலாம். டேய் காலேஜ் வர்றீல? பவித்ரா சொன்னா அந்த பேச்சை தட்ட மாட்டேன். காலேஜ் போயே ஆகணும். சரியான ஆளுதான். ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கடைசியில காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு போய் மேம் கிட்ட நல்ல திட்டு வாங்க தான் போறீங்க பாரு. ஏன்டி காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட விட்டுட்டு கிடக்க? ஏ பவி, அங்க பாரு உங்க அண்ணி. ஹாய் அண்ணி. அண்ணி, பவித்ரா அண்ணி. ஐயோ, பவித்ரா வேற இங்க நிக்காள. தெரியாம இந்த வழி கூடி வந்துட்டேனே. சரி, நல்லா இருக்கியான்னு கேட்டு பாப்போம். பவித்ரா, நல்லா இருக்கியா? வாங்க ஃப்ராடு, உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரியா கண்ணில் ஆமிட்டுக்கிட்டீங்க. எப்படி எல்லாம் உன்னால ஃப்ராட் பண்ண முடியுது? பவித்ரா, ஏ பவி, உனக்கு என்ன ஆச்சு? அவங்கள ஏன்டி இப்ப திட்டுற? ஏய் சுஜி, உனக்கு தெரியாதுல்லடி இவங்களோட லட்சணம். மேடம் சீரோ கூட படிக்கல பாத்துக்கோ. எங்க அண்ணனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொண்டு அனுப்பியாச்சு. இனிமே எங்கேயாச்சும் இவங்கள ரோட்ல பார்த்தாங்கன்னா எங்க அண்ணின்னு சொல்லாத, ஃப்ராடுன்னு சொல்லு, கரெக்டா இருக்கும். ஏய் என்னடி சொல்ற? படிக்காம ஏமாத்திட்டாங்களா? ஆமாடி, முட்டை தான், வெறும் முட்டை. காலேஜ் பக்கமே போனது கிடையாது போல, வெறும் பட்டிக்காடு. இதை பிடிச்சி எங்க அண்ணன் தலையில கட்டிட்டாங்க பாத்துக்கோ. ஐயோ பாவம், உன் அண்ணன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு. அவருக்கு போயிடு இப்படிப்பட்ட ஒய்ஃபு. அதை ஏன் கேக்குற? ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பவித்ரா, இன்னொரு வாட்டி என்ன அப்படி சொல்லாத பவித்ரா, ப்ளீஸ். ஏன் சொல்லக்கூடாது? ஒரு தடவை இல்ல 1000 தடவை நானும் சொல்லுவேன், ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஏய் சரி விடு, ரோட்ல போட்டு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு அவங்க போகட்டும். இல்லடி, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. இவங்கள நினைச்சு எங்க அண்ணன் டெய்லியும் கண்ணீர் வடிக்குது. எனக்கு தானே தெரியும் அது. ரொம்ப மோசண்டி இவங்க, பாக்குறதுக்கே எரிச்சலா இருக்கு. இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன், தெரியுமா? ஆமாடி, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் பொய் சொல்லி ஏமாத்தினோம்னா. சரி விடு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. இப்பதான் அவங்க உனக்கு அண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாம அவங்க மேல எமோஷனல் ஆயிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. இன்னைக்குன்னு பார்த்து காலேஜ் பஸ் எவ்வளவு லேட்டுன்னு பேரு. சரி வா, நம்ம சினிமாக்கு போவோம். இவங்கள வேற பார்த்துட்டேனா இனி என்னால காலேஜ்ல எல்லாம் போய் இருக்க முடியாது. எங்கேயாச்சும் போனாதான் மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஏய் இவ்வளோ நேரமா கூப்பிட்டமடி, அப்பெல்லாம் வரல நீ கடைசியில இப்ப போட்டு வா வான்ட்டு இருக்க. ஆமாடி, யாரு மூச்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சிடும் அவங்க மூச்சிலே முழிக்கிற மாதிரி ஆயிட்டு. இதுக்கு மேல காலேஜ் போனா உருப்படுமா? உருப்படவே செய்யாது. அதுக்கு பதிலா எங்கேயாச்சும் தியேட்டர் அப்படி இப்படின்ட்டு போய் நேரத்தை கழிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏய் பவி, கூலா விடு. சும்மா இருடா, நீ வேற. சரிடி, புரியுது உன்னோட கோவம். உன் கோவம் எல்லாம் நியாயமானது தான். ஆனா அவங்க மேல காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க தான் இனிமே உனக்கு அண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாம இதெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க? தூர விடு. ஏன் இப்படி அவமானப்படுத்துறா? நான் என்ன வேணும்னா தப்பு பண்ண? தெரியாம அந்த தப்பு நடந்துருச்சு. என்னவோ ஏமல தப்பு இருக்க மாதிரி எல்லாரும் இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க என்கிட்ட. வெளியே கூட என்னால வர முடியாதா? இப்படிதான் கேள்வியா கேட்பாங்களா? இப்பவே இப்படி கேக்குறாங்களே. டிவோர்ஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இவங்க மட்டும் இல்ல, ஊர் ஃபுல்லா கேட்கதான் செய்யும்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்ட்டு என்ன செய்ய போறனோ தெரியல. பவித்ரா இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேச விரும்பல. கிளம்புறீங்களா இல்லையா? காலேஜ் பஸ் எனக்கு இங்கதான் வரும். கொஞ்சம் ரவுண்டு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேலே ஏறிடும். பவித்ரா, உண்மையிலே நான் பொய்யெல்லாம் சொல்லலமா. இந்த உண்மையை நீயும் உன் ஃபேமிலியும் கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நல்லா நடிச்சு ஏமாத்திட்டு இது வேறையா? இல்லம்மா, நான் உண்மையிலே தான் சொல்றேன். எங்க அவ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கா. நீங்க ஏன் அதுக்கு வழி விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க முதல்ல. இல்லம்மா, நான் உண்மைதானே சொல்றேன். அவ ஏன் எடுத்துக்கிடவே மாட்டேங்கிறா? என் மேல எந்த தப்பும் இல்ல. இவ்வளவு ஃபேமிலியும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிடுறாங்க. சரிங்க, அவங்க தப்பாவே புரிஞ்சுக்கட்டுமே. அதை வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான இடம் கிடையாதுல்ல. ரோட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது? அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதான் படிக்காத முட்டாளாச்சே. இனிமே அப்படி பேச
முடிஞ்சா போய் படிச்சு காட்டுங்க. அப்புறமா என் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இப்படி பேசுங்க. சும்மா ஒன்னும் படிக்காம வந்து நின்னுக்கிட்டு பேச்சு வேற இதுங்களுக்கு. ஏய் பவித்ரா, படிக்கலங்கிறதுக்காண்டி அவங்கள இப்படி இன்சல்ட் பண்ணாத. நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணுமா? ஒண்ணு கூட படிக்கலடா. நல்லா ஏமாத்துறா எங்க அண்ணன். சரி விடு, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அவங்க இவ்வளோ தூரம் அழுகுறாங்கல்ல, அதுக்கு மீறி எதுக்கு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கோயேன். நல்ல பார்த்தா உன்னை விட அவங்க தான் படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட எவ்வளோ சைலண்டா பேசுறாங்க. நீ என்னன்னு பார்த்தா அவங்க மேல அவ்வளோ மஞ்சத்தை வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் அர்ஜுன், என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன படிக்காத பொண்ணு மாதிரி தெரியுதா? அப்படி சொல்லல பவித்ரா. இப்ப நம்மளுமே 4 நாள் காலேஜ் லீவ் போட்டு வெளியே தான் சுத்துறோம். ஒரு நாள் தான் வாரத்துல காலேஜ்க்கே போறோம். அப்படி அவங்கள நம்ம குத்த சொல்றதுல தப்புல, அதுக்கு தான் சொல்றேன். நீ எதுக்குடா திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணலடி. அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 1 மந்த் இருக்குமா, அதுக்குள்ள யாரு டிவோர்ஸ் கொடுப்பா? ஓ, அப்படி பேசுறியோ நீ? அப்போ ஏமாத்தலாமோ கல்யாணத்துல? படிச்சிருக்கேன்ட்டு அப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு அப்புறம் நாங்க இந்த முடிவு தான் எடுக்க முடியும். வேற எந்த முடிவு எடுக்கணும்? சரி விடு, நம்ம கூட தான் இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறோமா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே நமக்கு அவ்வளோ அரியர் இருக்கு. ஒரு பாட்டு தான் பாஸ் ஆகிருக்கோம். அதை கொஞ்சம் நினச்சி பாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டில் போய் உன்னோட சர்டிஃபிகேட் தான் கேட்டாங்கன்னா நம்ம எங்கே போவோம்? அப்போ நல்ல பார்த்தா நம்மளும் அவங்களுக்கு சமம் தானே. அவங்க மொத்தமாக படிக்காமே இருக்காங்க, நம்ம படிக்க வச்சு படிக்காம இருக்கோம். என்ன வித்தியாசம்? இவன் என்னடி இப்படி பேசிட்டு இருக்கான்? சி சி சி. டேய் விடுடா, அவதான் கோபப்படுறான்னு தெரியுதுல. சரி விடு பவி, அவன் அவனுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அவன் பேசுறதுல நீ பெருசா எடுத்துக்கிடாத. அதுக்கு இல்லடி, இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அந்த பூமாரிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளே ஒரு ஃப்ராடு. சரி விடு, அவன் மனசுக்கு பட்டதை அவன் சொல்றான். ஏட்டி, உங்க அண்ணன் டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பியாச்சோ? ஆமா, பின்ன படிக்காத பொண்ணெல்லாம் தேவையே கிடையாதுன்னு தூக்கி எரிஞ்சாச்சு. பரவாயில்ல, உங்க அண்ணன் இவ்வளவு போல்டா முடிவெடுத்துடுச்சு. ஏண்டி எடுத்தா என்ன? எங்க அண்ணனுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. இவ பொய் சொன்னா எங்க அண்ணன் சும்மா விடுமோ? அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துடுச்சு. இனி வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ட்டு துரத்தி விட்டோம்ல. இனி அவங்க நிலைமை அவ்வளோதான். பொய் சொன்னாங்கல்ல, அதுக்குண்டான தண்டனை நல்லா கிடைச்சிடுச்சு. சரி, இப்போ நீ மைண்ட் ப்ரெஷராக இருக்கன்னு நினைக்க. நம்ம பேசாம சினிமாக்கு எங்கேயாச்சும் போயிடுவோம். இன்னைக்கு காலேஜ் போகிறதுலாம் சரிப்பட்டு வராது. நீ ஏற்கனவே அவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருக்க. உன்னை கூல் பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னைக்கு சினிமா தேவைதான். ஆமா ஆமா, கரெக்டு தான். சினிமாக்கே போயிடலாம், காலேஜ் எல்லாம் போவேணாம். இப்ப அவி கொஞ்சமாச்சு சிரிடி. டென்ஷன் ஆகுதுடா. இதுக்கடையில நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ற. சரி விடுமா, இனிமே நான் சப்போர்ட்டே பண்ணல. இப்ப போலாமா சினிமாக்கு? சரி ஓகே.